ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி டிகிரியை ரேடியனாகவும் ரேடியனை டிகிரியாகவும் எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 11 ரேடியன் எடுத்துக்கிறேன். இந்த 11 ரேடியனை நான் இப்போ டிகிரியில் மாற்ற போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்துருக்க ரேடியன் இன்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 180 டிகிரி டிவைட் பை பை. இப்போ பைக்கான வேல்யூ என்ன? பை ஈக்குவல் டு 22 டிவைட் பை 7. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 11 இன்ட்டு 180 டிவைட் பை 22 டிவைட் பை 7 வந்துட்டு மேலே போகிறப்ப மல்டிபிள்ஸில் வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 11 2s 22, இது கேன்சல் பண்ணோன்னா 90 வரும். ஸோ நம்மளுக்கு 90 இன்ட்டு 7 என்ன வருது அப்படின்னா 630 டிகிரி. ஸோ 11 ரேடியனை டிகிரியில் கன்வெர்ட் பண்ணோன்னா 630 டிகிரி. இப்போ நம்ம திரும்பவும் 630 டிகிரியவே ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 11 ரேடியனா வருதா அப்படின்றத பார்க்கலாம். 630 டிகிரி இன்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே வந்து 180 டிகிரி டிவைட் பை பை போட்டோமா, இது அப்படியே இங்கே வந்துட்டு ரெசிப்ரோக்கலாக போட போகிறோம். பை டிவைட் பை 180 டிகிரி கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்னா 2 7 7 பை பை 2 வரும், 7 பை பை 2 வரும். இதில் நம்ம வந்து பையோட வேல்யூ போட்டோம் அப்படின்னா என்ன வரும்னா 7 இன்ட்டு 22 டிவைட் பை 7 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 11 ரேடியன் அப்படின்ட்டு வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்படி தான் ரேடியனை டிகிரியை ரேடியனாகவும் மாற்றுறது இதுதான். இப்போது கமெண்ட்ஸில் 33 ரேடியனுக்கான டிகிரி வேல்யூ என்னன்னு, 17 டிகிரிக்கான வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.